வாணியம்பாடி அருகே 1400 ஆண்டுகள் பழமை பெற்ற பல்லவ மன்னர்களால் பிரம்மாண்ட கல்வெட்டுகளால் கட்டப்பட்டுள்ளது அதிதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மட்டும் சுயம்பு சிவசக்தி ரூபமாக காட்சியளிக்கிறார். ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மற்றும் சிறப்பு அம்சங்கள் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தேவஸ்தானம் ஊராட்சியில் உள்ள பழைய வாணியம்பாடியில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதிதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. பல்லவ மன்னர்களால் பிரம்மாண்ட கல்வெட்டுகளால் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயம். பிரம்மாவால் ஊமை வரம் அடைந்த சரஸ்வதி தேவியான வாணிக்கு மீண்டும் சிவன் பேசும் வரம் கொடுத்த ஸ்தலம் என்பதால் நாளடைவில் வாணியம்பாடி என அழைக்கப்பட்டது. இந்த ஆலயம் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் 6 குரு பகவான் உள்ள தல வரலாறு படைத்ததாகும். இந்த ஆலயத்தில் 14 மொழிகளில் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிருங்கேரியிலிருந்து சரஸ்வதி தேவி வாணியம்பாடி பாலாற்றங்கரையில் நடந்து வந்து தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் வாணியம்பாடிக்கு சரஸ்வதிபுரம், ஞானபுரி, சதுர்வேதி மங்கலம், குரு பகவானூர் என பல்வேறு வகையான பெயர்கள் இருந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பராந்தக சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன் உள்ளிட்ட சோழ பேரரசுகள், வைசியர்கள், அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராய தேவர் என பல்லவ மன்னர்கள் முதல் சோழ மன்னர்களால் ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்யப்பட்டு நிலங்கள், காளைகள் தானமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் நலிந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆடுகள் தானமாக கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வருவாய் கிடைக்கப்பெறுதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணிகள் செய்துள்ளனர். பல்லவ மன்னர்களை தொடர்ந்து பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் மற்றும் பாண்டிய மன்னர், குறிப்பாக சடவர்ம பாண்டியன் ஆகியோர்களால் திருப்பணி செய்யப்பட்டு பல்வேறு நிலதானங்கள், நிலக்கொடைகள் அளித்தமைக்கான சான்றுகள் கல்வெட்டின் வாயிலாக அறியப்பெறுகிறோம். குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் சாவா மூவா பேராடு திட்டம் அமுல்படுத்தியதற்கான கல்வெட்டுகள் கல்வெட்டின் வாயிலாக அறியப்பெறுகிறோம். இது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பெரும்பானப்பாடி, மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துக்கு எல்லைக்குட்பட்ட கோயில் என்பது கல்வெட்டின் வாயிலாக அறியப்பெறுகிறோம். தமிழகத்திலேயே சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி 2 இடங்களில் மட்டுமே உள்ளது. ஒன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பூந்தோட்டம் பகுதியில் உள்ளது. இரண்டாவது இந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த அதிதீஸ்வரர் ஆலயம் மேற்கு நோக்கி காட்சியளிக்கும் சிறப்புமிக்க ஆலயமாக திகழ்கிறது. அனைத்து தேவர்களும் உள்ள பெருமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது. ஒரு காலத்தில் பிரம்மதேவருடைய சாபத்தினால சரஸ்வதி தேவி பூமி ஆகிட்டாங்க. இந்த பாராட்டுகள் ஈஸ்வரர் வந்து பிரார்த்தனை செய்து பூஜை தவம் செய்து இறைவன் தோன்றி அவருக்கு வாணி பாடுன்னு அருள் பண்ணார். அதாவது ஒரு வாணியின் பாடின் ஆகிட்டு இந்த பல பேருடைய பிரார்த்தனைகள் சுவாமி நிறைவேற்று திருமண தடை அதெல்லாம் நடக்குது. அதாவது புத்தகராகி அதெல்லாம் சுவாமி அருள் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு சுவாமிக்கு வந்து சித்திரை மாதம் வந்து பிரம்மோத்சவம், சித்ரா பௌர்ணமி தீர்த்த வரையை வச்சு பிரம்மோத்சவம் வருஷம் 102 வருஷம் ஆயிருக்குது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் 12 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. 5வது நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இதில் பஞ்சமூர்த்தி வீதி உலா உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெறும். அனைத்து சிவாலயங்களிலும் சிவன் சுயம்பலிங்க ரூபத்தில் மட்டுமே இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவன் விருந்துக்கு வரும்போது அம்பாளுடன் சேர்ந்து வருவதால் இங்கு சிவசக்தி ரூபத்தில் சுயம்பாக காட்சியளிக்கிறார். பேச்சு வராதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சரஸ்வதி தேவிக்கு தேன் அபிஷேகம் செய்தால் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. 27 நட்சத்திரங்களுக்கு உள்ள 27 ஸ்தலங்களில் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இந்த ஆலயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.